வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுடைய கவின். நான் வழக்கமாக இந்த மாதிரியான சமயங்களில் காதல் கவிதைகள், பாடல்கள் அப்படி தான் போட்டுட்ருப்பேன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்காக. பட் கொஞ்சம் மாறுதலாக இருக்கட்டுமே அப்படிங்கிறக்காக ஒரு நியூஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். இதை நியூஸ்னு சொல்கிறதா, இல்லை சினிமா நியூஸ்னு சொல்கிறதா, இல்லை பிரேக்கிங் நியூஸ் சொல்கிறதா என்னன்னு தெரியல, ஒரு குழப்பமாக இருக்குது. சல்மான் கானை பாகிஸ்தான் கவர்மெண்ட் தீவிரவாதியாக அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் ரியாத்தில் நடந்திருந்த சினிமா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவர் தென்கிழக்கு நாடுகளில் இந்திய சினிமாவுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்குது, கோடிகளில் வசூலாக கிடைச்சிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கான காரணங்களாக அவர் சொல்லும்போது, ஆப்கானிஸ்தான், பலுசிஸ்தான், பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இங்கே வராங்க, இந்தி படங்கள் பார்க்குறாங்க, இந்திய படங்களை பார்க்குறாங்க. ஸோ வசூல் வந்துகிட்டே இருக்குது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டார். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானுடைய ஒரு பகுதி தான் பலுசிஸ்தான். பலுசிஸ்தான் மக்கள் தனி நாடு வேணும்னு கேட்டு பல வருடங்களாக போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் சல்மான் கான் பார்த்திங்கன்னா, பாகிஸ்தானையும் பலுசிஸ்தானையும் தனித்தனியாக குறிப்பிட்டது பாகிஸ்தான் கவர்மெண்ட்டை கோவப்படுத்தியிருக்கு. ஏன்னா பலுசிஸ்தான் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பாகிஸ்தான் நாட்டோடைய 46% வரைக்கும் அவங்களுடைய மக்கள் தொகையும் பரப்பளவும் அவங்க தான் எடுத்திருக்காங்க. அந்த மக்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சல்மான் கானை வரவேற்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது கடுமையான கோபத்தை கூட்டுனோடனே தனிநாடு கேட்டவங்க அந்த நாட்டுடைய விரோதிகளாக பார்க்குறாங்க, அந்த நாட்டுடைய தீவிரவாதிகளாக பார்க்குறாங்க. அந்த வகையில் பாகிஸ்தான் கவர்மெண்ட் சல்மான் கானையும் தீவிரவாதியாக அறிவிச்சிட்டு அதுக்கான சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல் சல்மான் கான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதுக்குமே பதில் கொடுக்காம எப்பவும் போல் தன்னோட ஷூட்டிங்க்கு லேட்டாக கிளம்பிட்டுருக்காருங்க. அவ்வளோதாங்க விஷயம். இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.